இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சி லாங்குவேஜ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டாஸ். ஆப்ரேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த லாங்குவேஜ்ல. ஸோ நம்ம சில என்னென்ன ஆப்ரேட்டாஸ் இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். சாப்டர் 3ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஆப்ரேட்டாஸ். சில என்னென்ன ஆப்ரேட்டாஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஆப்ரேட்டாஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஆப்ரேட்டாஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பல் விச் பெர்ஃபார்ம்ஸ் சம் ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்றது ஒரு சிம்பல். ஓகேவா? ஸோ இந்த சிம்பல் என்ன பண்ணும் அப்படின்னா சில ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் சில இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், increment operator, decrement operator, conditional operator, assignment operator, logical operators, bitwise operators, special operators. மொத்தம் 9 ஆப்ரேட்டர்ஸ் வந்து சில அவைலபிளா இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னா arithmetic operators are used to do arithmetic calculations. ஸோ arithmetic calculationsலாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு arithmetic operators தேவைப்படுது. ஸோ இந்த arithmetic operators பார்த்தீங்க அப்படின்னா based on operands இதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பைனரி ஆப்ரேட்டர், யுனரி ஆப்ரேட்டர். ஸோ பைனரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா இட் நீட்ஸ் 2 operands for its operation. ஸோ அதனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ரண்ட்ஸ் வந்து ரெக்வயர்டாக இருக்கு. சின்டாக்ஸ் பாருங்க. ஆப்ரண்ட் 1 B1 கொடுத்துருக்கேன் இல்லையா, அது பைனரி ஆப்ரேட்டர். ஆப்ரண்ட் 2. ஸோ 2 ஆப்ரண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பைனரி ஆப்ரேட்டரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பைனரி ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ அன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல பைனரி ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில வரும். ஏன்னா இப்போ அடிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஆப்ரண்ட்ஸ், அதாவது 2 வேல்யூ இல்லாம பிளஸ் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டரால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ 2 ஆப்ரண்ட்ஸ் ரெக்வயர்டா இருக்கு அப்படின்றதுனால அதை பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பைனா 2. ஸோ பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு நேம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யுனரி ஆப்ரேட்டர்ஸ். யுனரினா 1. அப்போ ஒரே ஒரு ஆப்ரண்ட்ஸ் மட்டும்தான் அதனுடைய ஆப்ரேஷனுக்கு ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை யுனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனரி ஆப்ரேட்டர்ஸ் நீட் 1 ஆப்ரண்ட் ஃபார் ஆப்ரேஷன். ஸோ அதனுடைய ஆப்ரேஷனுக்கு ஒன்லி 1 ஆப்ரண்ட்ஸ் தான் ரெக்வயர்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், யுனரி மைனஸ், யுனரி பிளஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சின்டாக்ஸில் பாருங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு யூஓன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த யூஓ அப்படின்றது யுனரி ஆப்ரேட்டர். ஸோ ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் இதுக்கு ரெக்வயர்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலோ டிவிஷன். ஸோ பிளஸ்னா நமக்கு தெரியும் அடிஷன், மைனஸ்னா சப்ராக்ஷன், ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா அது வந்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மாடுலோ டிவிஷன். ஸோ ஏ பிளஸ் பி. ஸோ பிளஸ் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் வந்து பைனரி, அதனால 2 ஆப்ரண்ட்ஸ் ரெக்வயர்டா இருக்கு. ஸோ சப்ராக்ஷன்னா ஏ மைனஸ் பி, ஏ ஸ்டார் பி, ஏ டிவைடட் பை பி, ஏ மாட் டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மாடுலோ டிவிஷன். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர். இதனுடைய இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவிஷன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் நீங்க எதை எழுதுவீங்க, கோஷன்ட்டை தான் ஆன்சர்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகேவா? ஆனால் இந்த மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் எதை அவுட்புட்டா எதை ரிசல்ட்டா ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டரை. ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர்னுடைய ரிமைண்டரை இந்த ஆப்ரேட்டர் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்ரண்ட்ஸ்.
ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டு ஆப்ரன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல ரெண்டு ஆப்ரன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ரெக்வயர்டா இருக்கும். சின்டாக்ஸ் பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன். ஆப்ரண்ட் 1 ஆர்ஓ ஆப்ரண்ட் 2 ஆர்ஓன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கும் ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஆப்ரேட்டர் பாருங்க, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். லெஸ் தென், கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேக்ஸ்ல நம்ம படிச்ச அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பி, a less than b, a greater than or equal to b, a less than or equal to b, a equal to b, a not equal to b. இந்த not equal இருக்கு பாருங்க, இது வந்துட்டு exclamatory symbol. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் பேர் வந்து எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள். இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சியில் அவைலபிளாக இருக்கிற ஒரு நியூ ஆப்ரேட்டர், புதுசாக நம்ம இப்போ கேள்விப்படுவோம். இந்த லாங்குவேஜில் இது அவைலபிளாக இருக்கு. இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்க, ரெண்டு பிளஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு பிளஸ் தான் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணும், இந்த ஆப்ரேட்டருடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூவோட ஒன்னை ஆட் பண்ணும். ஓகேவா? இட் ஆட்ஸ் ஒன் டு த வேல்யூ கண்டைன்ட் இன் த வேரியபிள். ஒரு வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட ஒன்னை ஆட் பண்ணும். ஓகேவா? இதுல ரெண்டு டைப் இருக்கு, ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், ரெண்டு டைப் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா எப்படி இருக்கும், போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா எப்படி இருக்கும். சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிளஸ் பிளஸ் வேரியபிள் அப்படின்னா ப்ரீ இன்கிரிமெண்ட். ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மொபைல் ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு மாதிரி. இப்போ ப்ரீபெய்ட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் நீங்க வந்து அதனுடைய கால்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ண முடியும். இது வந்து ப்ரீபெய்ட்ல. போஸ்ட்பெய்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கால் எல்லாம் பண்ணிக்கலாம், ஃபைனலா என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளோ கால்ஸ் நீங்க பேசிருக்கீங்களோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அந்த இன்கிரிமெண்டட் வேல்யூ வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, பிளஸ் பிளஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அந்த வேல்யூ தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் ஆகும். ஸோ பிளஸ் பிளஸ்னா அதுதான் மீனிங். ஓகேவா? ப்ரீனா பிஃபோர். ஓகேவா? போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் ஆயிடும். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அது யூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த வேரியபிளை நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ஏல இருக்கிற வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கும்னா இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்கும், அதோட ஒன் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்துட்டு 3 இருக்கு அப்படின்னா இப்போ ஏ வந்து நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா 8 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் ஏவை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணும்போது 9 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கரண்டா என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும், அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் அந்த வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் அந்த வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இந்த இடத்துல மைனஸ் மைனஸ்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஒன்னை ஆட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ரெண்டுமே ஆப்போசிட்டா பண்ணும். இன்கிரிமெண்ட்னா ஆட் பண்ணும், டிக்ரிமெண்ட்னா சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, வேரியபிள் மைனஸ் மைனஸ்னு கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னா மைனஸ் மைனஸ் வேரியபிள்னு யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா ஒன்று வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட், இன்னொன்று வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஓகேவா? அதுதான் அதனுடைய மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னா அது ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1. ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் மைனஸ்னா என்னன்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஒன்னால நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 கூட நம்ம
என்ன எப்படி எழுதலாம்? a மைனஸ் மைனஸ்னு எழுதலாம். ஸோ 2 டைப் இருக்கு, ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி கொடுத்துருக்கோம், சேம் திங் தான். இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணோம், அதே தான். இன்க்ரிமெண்ட்ல என்ன சொன்னோமோ அதே தான், அதுல ஆட் ஆகும், இதுல சப்ராக்ட் ஆகும். இப்போ மைனஸ் மைனஸ் வேரியபிள்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீனா என்ன ஆகும்னா வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிட்டு யூஸ் ஆகும். இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள் இருக்கு, அதுல 3 இருக்கு அப்படின்னா 3 மைனஸ் 1 2. ஸோ இப்போ கரண்டா 2 தான் வந்து ஏல இருக்கும். ஸோ 2 தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா a மைனஸ் மைனஸ், இப்போ ஏல 3 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏல 3ன்றது யூஸ் ஆகும். ஏல 3 யூஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏவை யூஸ் பண்ணும்போது 3 அப்படின்ற அந்த வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி, அதாவது 1ஆல அது மைனஸ் ஆகி 2ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து as such அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுவே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைமுக்கு தான் அது டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் போஸ்ட் டிக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஆபரேட்டர். ஸோ கண்டிஷனல் ஆபரேட்டர் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, கொஸ்டின் மார்க் கோலன். இந்த ஆபரேட்டர் வந்து சில அவைலபிளா இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆபரேட்டர். இந்த ஆபரேட்டர்னுடைய இன்னொரு நேம் பாத்தீங்க அப்படின்னா டெர்னரி ஆபரேட்டர். நம்ம அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பார்க்கும்போதே சொன்னேன் இல்லையா, யுனரி ஆபரேட்டர், பைனரி ஆபரேட்டர். யுனரி அப்படின்னா 1, பைனரினா 2, டெர்னரினா 3. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ இருக்கும், இல்லைன்னா ஒரு வேல்யூ யூஸ் பண்ணி ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ 2 வேல்யூ இருக்கிறதுக்கெல்லாம் பிளஸ் மைனஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். ஒன்லி ஒன் ஆபரண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் 3 வேல்யூ, இட் நீட்ஸ் 3 ஆபரேட் ஃபார் இட்ஸ் எக்ஸிகியூஷன். ஸோ 3 ஆபரண்ட்ஸ் ரெக்வயர்டா இருக்கிறதுனால கண்டிஷனல் ஆபரேட்டரை டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சின்டாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸ்பிரஷன் 1 கொஸ்டின் மார்க், எக்ஸ்பிரஷன் 2 கோலன், எக்ஸ்பிரஷன் 3 செமிகோலன். ஓகேவா? ஸோ இப்படி தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது எப்படி எவாலுவேட் ஆகும் அப்படின்றத பாருங்க, எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, அது எப்படி எவாலுவேட் ஆகுதுன்னு பாருங்க. a கிரேட்டர் தென் b. ஓகேவா? ஸோ a கிரேட்டர் தென் b அப்படின்றது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ a இஸ் த அவுட்புட். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா a தான் அவுட்புட். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா b தான் அவுட்புட். புரியுதா பாருங்க? இப்ப a பிக்கா இருக்கு, அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் 1ல நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் 2 தான் அவுட்புட்டா கிடைக்கும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 3 தான் அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ நம்ம கண்டிஷனல் ஆபரேட்டரை இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கண்டிஷனல் ஆபரேட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் எல்ஸ்ல எழுதுற எல்லா கோடிங்கையும் நீங்க கண்டிஷனல் ஆபரேட்டரை வச்சு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நம்ம இந்த ஆபரேட்டர் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பார்த்துருக்கோம். ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் சைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆபரேட்டரை தான் ஈக்குவல் அப்படின்னு நம்ம மேக்ஸ்ல சொல்ற அதை தான் நம்ம இதுல அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு அசைன் த வேல்யூஸ் டு த வேரியபிள். ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்க அசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ் பாருங்க, ரெண்டு மெத்தட்ல சின்டாக்ஸ் கொடுத்திருக்கேன். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன். நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம், வேரியபிளும் கொடுத்துக்கலாம், எக்ஸ்பிரஷனும் கொடுத்துக்கலாம். நான் இங்க எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க, a is equal to 10. 10ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ 10 இருக்கிற இடத்துல நீங்க b கூட கொடுக்கலாம், வேரியபிள். எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம், a is equal to b plus c, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எது கொடுத்தீங்கனாலும் இது அசைன் ஆகும். ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேரியபிள் இஸ் அலௌட் ஆன் த LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா
கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிளை தான் நீங்க பெர்மிட் பண்ணணும். இப்போ இந்த இது பாருங்க, இதுல ஏ அப்படின்றது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நிறைய வேரியபிள்ஸ் கொடுக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல பாருங்க. லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், அண்டு, ஆறு, நாட். எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் பாருங்க. ஆப்பரண்ட் 1 எல்ஓனா லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஆப்பரண்ட் 2. ஸ்கிரீன்ல பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். 0 0 1 0 0 1 1 1 வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் அண்ட் ஒய் இந்த சிம்பிள் பாருங்க, அண்டுன்னு கொடுத்திருக்கேன் பாருங்க. இது லாஜிக்கல் அண்ட். அண்டுனா எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அண்ட் அப்படின்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போத் ஷுட் பி ட்ரூ. இப்போ பாருங்க, எக்ஸ்ல வந்துட்டு 0 0னா ஃபால்ஸ், ஒய்லையும் 0 அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஃபால்ஸ் தான் அவுட்புட்டா வரும். ஸோ 0. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ். ஸோ ஒன்று தான் ட்ரூவா இருக்கு, ஒன்று ஃபால்ஸா இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் அவுட்புட்டா வரும். ஃபால்ஸ் வந்திருக்கு. ஃபால்ஸ் ட்ரூ பாருங்க, ஒன்று தான் இதுலயும் ட்ரூவா இருக்கு, அதனால ஃபால்ஸ் தான் வரும். ட்ரூ ட்ரூ ரெண்டுமே ட்ரூவா இருக்கு, அதனால ட்ரூ அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து லாஜிக்கல் அண்ட். இதை நீங்க ஈஸியா மேத்தமேட்டிக்கல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ எந்த நம்பரை நீங்க ஜீரோவால மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஓகேவா? அப்போ ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபால்ஸா இருந்துச்சு, ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவுட்புட்டும் ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு ஈஸியா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆபரேட்டர் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆர். அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, அது லாஜிக்கல் ஆர். ஓகேவா? ஸோ இந்த ஆபரேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இது நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்க ரெண்டு எக்ஸ்பிரஷனை கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக வேல்யூஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 0, ஒய்லையும் 0 ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கும்போது கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். இந்த ஆர் ஆபரேட்டரோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அவுட்புட் ட்ரூவா இருந்தாலுமே ட்ரூ அப்படின்னு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ட்ரூவா இருக்கு, ஸோ நமக்கு அவுட்புட்டும் ட்ரூவா தான் வரும். ஃபால்ஸ் ட்ரூ. அடுத்ததுல இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருக்கு, ஸோ கண்டிப்பா அவுட்புட்டும் ட்ரூவா இருக்கும். இதுல நெக்ஸ்ட் கேட்டகரியில பாருங்க 1 1 ரெண்டுமே ட்ரூ, அப்ப டெஃபினட்டா அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க ஈஸியா எதை ஞாபகம் வச்சுக்கலாம் மேத்தமெட்டிக்கல்னா பிளஸ். ஓகேவா? ஸோ பிளஸ் 0வை பிளஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூவா தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 0 = 1. ஓகேவா? ஸோ 1னா ட்ரூ ஞாபகம் வச்சுக்கோங்க, 0னா ஃபால்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாட். நாட்னா என்னன்னா ரிவர்ஸ். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நான் எக்ஸ்க்கு மட்டும் எழுதியிருக்கேன். எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் பாருங்க. எக்ஸ்ல என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ட்ரூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபால்ஸ். ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரூ. ட்ரூ கொடுத்துருக்கேன். ஃபால்ஸ். ஸோ இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 0னா 1, 1னா 0. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம், பிட்வைஸ் ஆபரேட்டர். ஸோ இந்த பிட்வைஸ் ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பிட் லெவல்ல ஏதாவது ஆபரேஷன்ஸை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிட்வைஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்ணலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா bitwise and, bitwise or, bitwise XOR, bitwise left shift, bitwise right shift, bitwise complement. மொத்தம் 6 டைப்ல நம்மளுக்கு bitwise ஆபரேட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுவும் bitwise ஆபரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ எக்ஸ் ஒய்க்கு வேல்யூஸ் ஆஸ் சச் ஏற்கனவே நம்ம பார்த்த லாஜிக்கல் ஆபரேட்டருக்கு என்னென்ன வேல்யூ எடுத்தனோ அதே தான் எடுத்திருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டுன்னு சொன்னா போத் ஷுட் பி ட்ரூ. ஓகேவா? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ. இது வந்து ஆர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆர். ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு ட்ரூவா இருந்தா, ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா அவுட்புட் வந்து ட்ரூவா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அவுட்புட் மட்டும் தான் ட்ரூவா, ஒரு இன்புட் மட்டும் தான் ட்ரூவா இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரும். இங்க பாருங்க, இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம்.
0 0 x and y ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ். x or y ஒரு ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ். இதுலயுமே ரெண்டுமே ஃபால்ஸ், ஃபால்ஸ். ஓகேவா? இந்த டில்ட் சிம்பல் கொடுத்திருக்கேன் பாருங்க, இது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். ஸோ ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. ஓகேவா? ஸோ அதில் ஃபால்ஸ் இருக்கிறதுனால இதில் நான் ட்ரூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க 1 0. ஸோ 1 0 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்புட் 0, ஒரு இன்புட் வந்து ட்ரூவா இருக்கு. ஸோ அண்டில் வரும்போது ஃபால்ஸ் வரும், ஆர்ல வரும்போது ட்ரூ வரும். ஆஸ் யூஷுவல் எக்ஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும்தான் ட்ரூவா இருக்கணும், அப்பதான் அவுட்புட் ட்ரூவா வரும். ஸோ ட்ரூ. ஸோ 1ன்றதுனால இதில் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க 0 1. இதுலயும் ஒரு இன்புட் வந்து ட்ரூ. ஸோ அதனால எக்ஸ் அண்ட் ஒய்ல அண்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கிடைக்கும், ஆர்ல பார்த்தீங்கன்னா 1, எக்ஸ்ஆர்லையும் 1. அதே மாதிரி 0 இருக்கிறதுனால நான் எக்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால இதில் 1 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூ வந்தால் மட்டும்தான் அண்டு வந்து ட்ரூ ஆகும். ஸோ இது அண்டு ட்ரூவா இருக்கு. ஆர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தான் வரும். எக்ஸ்ஆர்ல மட்டும்தான் ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் ட்ரூ வராது. ஸோ ஃபால்ஸ். எக்ஸ்ல வந்து ட்ரூன்றதுனால நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஜீரோவா மாறிடும். ஜீரோனா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமா ஆப்ரேட்டர்ஸ். இந்த கமா ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is used to link related types together and evaluate from left to right. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வேரியபிள்ஸை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? எப்படி அதை செப்பரேட் ஆகும்னா கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, sum is equal to a is equal to 5, b is equal to 20, c is equal to 10. இங்க பாருங்க a is equal to 5க்கு பக்கத்துல கமா கொடுத்திருக்கேன், b is equal to 20க்கு பக்கத்துல கமா கொடுத்திருக்கேன், c is equal to 10. ஓகேவா? இப்போ இது மூணுமே வேரியபிள். ஓகேவா? இதை ஒண்ணா குரூப் பண்ணணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கமா கொடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர், சில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், சில மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரோட யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் பைட்ஸ் த ஆப்ரண்ட் ஆக்குபைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்றீங்க, இன்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு எவ்வளவு மெமரி அலோகேட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சைஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஏக்கு வந்து நீங்க இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்ட் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பைட்ஸ் ரெக்வயர்டா இருக்கும், சில பார்த்தீங்கன்னா 2 பைட்ஸ் ரெக்வயர்டா இருக்கும். ஓகேவா? ஸோ 2ன்றது உங்களுக்கு அவுட்புட்டா ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது டாட் ஆப்ரேட்டர். இட் இஸ் யூஸ்டு டு கிவ் டேட்டா டு த ஸ்ட்ரக்சர் வேரியபிள். அதாவது இந்த டாட் ஆப்ரேட்டர் எதுக்காக நம்ம மெயினா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் யூனியன். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் யூனியன் அப்படின்றது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் இருக்கிற மெம்பர்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், மெம்பர்ஸ்க்கு வேல்யூஸ் தரணும் அப்படின்னா டாட் அப்படின்ற ஆப்ரேட்டர் இல்லாமல் ஆக்சஸ் பண்ண முடியாது, வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் மெம்பர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ். இந்த டாட் ஆப்ரேட்டர் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன், அப்போ பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆப்ரேட்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேட்டர். அட்ரஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க, அண்டு அப்படின்ற அந்த சிம்பிள். இந்த சிம்பிளை தான் அட்ரஸ் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆயிருக்கும். மெமரி அப்படின்னா அட்ரஸ். ஓகேவா? ஸோ அந்த வேரியபிளுடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சிம்பிளை கொடுத்துட்டு பக்கத்துல வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸை ரெஃபர் பண்ணும். அண்ட் அப்படின்னா அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் கேன் பி காட் வித் ஹெல்ப் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளுடைய அட்ரஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேரியபிள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்ல வேல்யூ இல்லாம அட்ரஸ் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை, ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள்ல அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது ஸ்டார். இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார் தான். ஸோ இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரோ ஆப்ரேட்டர்.
ஸோ இந்த ஆரோ ஆப்ரேட்டாருக்கும் டாட் ஆப்ரேட்டாருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் யூனியன் இந்த ரெண்டு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ல இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். டாட் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த வேரியபிள் வந்து ஒரு நார்மல் வேரியபிளா இருந்துச்சுன்னா டாட் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் யூனியன்ல இருக்கிற மெம்பர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஒரு பாயிண்டர் வேரியபிளா இருந்துச்சு, ஓகேவா? பாயிண்டர் வேரியபிளா என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பாயிண்டர் வேரியபிளா இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் வேரியபிள் பாயிண்டர் வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க இந்த ஆரோ ஆப்ரேட்டர், இதுக்கு தான் ஆரோ ஆப்ரேட்டர் டென்ஸ் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் யூனியன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், வேல்யூஸை அசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் உங்களுக்கு பாயிண்டரா இருந்தா இந்த ஆப்ரேட்டரை தான் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.